வணக்கம். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியை சேர்ந்தது கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்களுடைய தக்காளி தோட்டம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். தக்காளி நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் நெட்செட் பயோஃபிட் ப்ராடக்ட் இயற்கையில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கட்டாயம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெட்செட் பயோஃபிட் ப்ராடக்ட் பயன்படுத்தி நெல் மகசூல் எடுத்திருக்காங்க, வாழை மகசூல் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது தக்காளி முழுமே இதிலே பண்ணணும்னு சொல்லி மல்ச்சிங் சீட் போட்டு ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நடவுலையே பார்த்திங்கன்னா இந்த விதை நேர்த்தி சொல்லுவோம், அந்த மாதிரி நம்ம நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச் வளர்ச்சி ஊக்கி, அதாவது விரைவாக க்ரோத் கொண்டு வரக்கும் பாடுபாசி இல்லாமல் வளர்க்காம பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச் அந்த ட்ரேலேயே ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் எடுத்து நடவு பண்ணாங்க. இப்போ ரேப்பப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன ஃபார்முலா சொல்கிறோமோ சிஸ்டமாக ஃபாலோ பண்ணி 100% ரிசல்ட்டு நான் தக்காளிக்கு ஆர்கானிக்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில பார்த்திங்கன்னா நிறைய பாடுபாசி இந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மயில் கொத்தி பாடுபாசியாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடவு பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நிறைய நீங்கள் பார்க்க முடியும். இடையில பார்த்திங்கன்னா அந்த பாடுபாசின்னா பார்த்திங்கன்னா இந்த எடுக்கும்போதே செடி வந்து ஒரு தெளிவாக இல்லாமல் நட்டுறது பார்த்திங்கன்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5% வரைக்குமே பாதிப்பு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 95% ஒரே சீரான வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். சீரான வளர்ச்சி இருக்குது. காடேகம் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வந்திருக்கு. இப்போது அந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கம் வந்திருக்கு. ரேப்பப் கீழே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரேப்பப்போட பயன் பார்த்திங்கன்னா மண்ணில் வேரில் இருக்கக்கூடிய ஃபங்கல் வேரில் ரிமூவ் பண்ணி வேர் வளர்ச்சி தூண்டி கொடுக்கக்கூடியது. அடுத்து ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஊக்கம் திறக்கும், இலைகள் அகண்டு வரக்கும், பூக்கள் கனிகள் பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த பர்முடேஷன் நடக்கிறதுக்காகவும் அதனுடைய ஹார்மோன்களை வந்து இயற்கையை தூண்டி விட்டு கொண்டு வரக்கூடிய செயல் பண்ணும். செடிகளுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக வெயில் அதிக மழை காலங்களில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த அழுத்தம் இருக்கும். அழுத்தத்தை குறைச்சி செடி பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில், அதாவது பகலில் நீங்கள் ஸ்டிம்ரிச் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம். சரி, பகலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிம்ரிச் ஸ்ப்ரே பண்ண செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மலர்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். எந்த வெயிலாக இருந்தால் மலர்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போது டைம் பார்த்திங்கன்னா 1:30-2 மணி இருக்குது. இந்த வெயிலில் செடியோட மலர்ச்சி எப்போவுமே கொஞ்சம் வதங்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெயிலுமே பார்த்திங்கன்னா செடி நல்லா மலர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம லார்விசைடு, புழு பூச்சி இந்த மாதிரி தொந்தரவு, அதுக்கு லார்விசைடு, இன்டாக்டு, இலையில் வரக்கூடிய வைரஸ் நோய் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆன்டிவல் மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தி 100% ரிசல்ட் எடுக்க முடியும். தக்காளியில் பார்த்திங்கன்னா அழுகல், மண்டை நோயின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குத்தல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இலை பழுப்பாகும், வேறு அழுகல் வரும். இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அந்த வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்று ஸ்கெட்யூல் போட்டு கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணால் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம். எப்பவும் வந்ததுக்கப்புறம் செலவுகள் கூடும். நம்ம சொல்கிற ஃபார்முலாவில் 100% நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் 100% ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ ஃபார்மர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, அவங்க அப்புறம் புண்ணாக்கு கரைச்சி ஊற்றி அது நல்லா பெருசாக வந்தால் வந்துட்டு போகுது. அப்புறம் பயத்துக்கு தேவையில்லை. செடி சாஞ்சிருக்குன்னு வச்சுங்க, சுத்தப்படுத்துன்னு வச்சுங்க, முதலுக்கு மாதம் வந்துடும். இப்போ ஆக்சுவலாக எப்போ நடவு பண்ணுதுங்க? ஆனால் வியாழக்கிழமை நான் நட்டேங்க. வியாழனோட வியாழன் 21, வியாழன் 22, வெள்ளி 23, சனி 24, இன்றைக்கி ஞாயிறு 25 நாள். 25 நாள். அப்போது இன்றைக்கி தேதி வந்து 14. ஆமாங்க. இதில் ஒரு 14, அதில் ஒரு 10, ஏறக்குறைய 20ஆம் தேதி, அதாவது ஜூன் 20. இப்போது நம்ம நடவு பயன்படுத்துனதுலேருந்து யூஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு இந்த தக்காளியோட வளர்ச்சி எப்படி தெரியுதுங்க? நல்லா தான் வந்துருக்குது. அதுலாம் எந்த குறையுமே இல்லை. இல்லை, பொதுவாக ரசாயனம் பயன்படுத்தினா நல்லா வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் ரசாயனம் பயன்படுத்தினா என்ன இருக்குன்னா, இதில் பாதி செடி பாடுவாசி இருக்குங்க. சரிங்க. செடி செத்து இருக்குது. ஒரு செடி, ஆனால் ஒரு வருஷம் நான் ரசாயனம் போட்டு பண்ணேன். இந்த சீட்டு போடாத ரசாயனம் போட்டு பண்ணும்போது கொலை செடி போட்டுக்கிட்டே இருந்துங்க தொடர்ச்சியாக. சரிங்க. அது செத்துக்கிட்டே இருந்த அழுகல் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தது. அழுகல் பாதிப்பு இப்போ வந்து கிடையாதுங்க. அந்த நடும்போது இந்த பாடுபாசியான செடியே எடுத்து நெட்டு வச்சு அதில் கந்தரவாள் ஆகிறது இது மாதிரி தான் அது வழியாக செடி வந்த விற்பாடு சாகிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் வழக்கமாக நீங்கள் பண்ணதுலேருந்து 25 நாள் இந்த வளர்ச்சி வழக்கமாக வருங்களா? வருது. கெமிக்கலில் பண்ணுற விட ஸ்பீடாக இருக்குங்களா? கெமிக்கலில் பண்ணுறது இதுவும் ஒரே மாதிரி தான் வருது. அது செலவு அதிகம். சட்னா வந்து சட்னா செத்து போயிடுது, இடையிலையும் நிறைய சாகுது, இது சாகாத நிற்கிது. இப்போது நம்ம கொடுத்த இந்த நெட்செட் பயோஃபிட் உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியுங்க? இது நான் வந்து வாழைக்கு பயன்படுத்தி ஒரு 10 வருஷம் இருக்குங்க. அதுக்கடுத்து அப்படி இப்படி இடையில பயன்படுத்திட்டு வந்தேன். முழுசும் வந்து நெட்செப்பை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இந்த தக்காளிக்கு சாப்பிட்றீங்களும் நல்லா இருக்குது, நாமளும் 6 மாதத்துக்கு நல்ல தக்காளி பழமை சாப்பிட்லான்னு சொல்லி
முழுசும் நெட் செப்லேயே இறக்கிட்டதில்ல. இது இல்லாமல் வாழையும் பண்ணி ஒரு ஈல்டு எடுத்துட்டோம். வாழை பண்ணின வரைக்கும் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? வாழையில் வந்து குண்டால் நேந்திரம்னா எந்த ஒரு மரம் நம்மளுக்கு 30 கிலோவுக்கு கீழே வரல. முழுக்க மேலே தான் 32, 33, 35, அதிகபட்சம் 38 கிலோ கூட எடுத்துருக்கு. அதாவது தொழு உரம் நெட் செர்ப் மட்டும்தான். ஆமாம், நெட் செப் இப்போ இதுவும் வந்து முழுமையாக பண்ணுறீங்க. மிளகாயும் இப்போ வந்து நம்மளதெல்லாம் பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போது ஃபார்மர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி எந்த விவசாயமாக இருந்தாலும் கட்டாயம் நம்ம சொல்கிற ஃபார்முலாவை அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் 100% எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விவசாயத்துக்கு நம்ம கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ தொகுப்புகள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குது. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இயற்கை ஆர்வலராக இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு ஆர்கானிக் பற்றின விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.